இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைப் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து கேரக்டர் எப்படி வந்து ஒரு டெக்ஸ்டோடைய கேரக்டர் வந்து எப்படி வந்து ஃபார்மேட் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதாவது கேரக்டர் பேனலுங்கிறத பார்த்தோம். இப்போ அதே மாதிரி பேராகிராஃப் பேனலுங்கிறது ஃபோட்டோஷாப்லேயே இருக்குது. கேரக்டர் பேனல் நீங்கள் செலக்ட் பண்ணும் போதே பக்கத்தில் வந்து உங்களுக்கு அந்த பேராகிராஃப் பேனலுங்கிறதும் பக்கத்தில் வரும். இந்த இருக்கு பாருங்கள், ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கேரக்டர் பேனலில் இப்போ இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம், போன டுடோரியலில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேராகிராஃப்ங்கிற இந்த பேனலை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து பெரும்பாலும் என்ன பண்ண போகிறோம்னா அலைன்மெண்ட் தான் இதில் நம்ம பண்ணுவோம். வேறு எதுவுமே இதில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. அந்த அலைன்மெண்ட் பண்ணும்போது என்ன மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் டைப் டூலில் நீங்கள் ஏதாவது ஒரு ஹரிசாண்டல் டைப் டூல் நான் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், சும்மா ஏதாவது ஒரு வேர்டு ஒன்று டைப் பண்ணுறேன். இப்போ நான் டைப் பண்ணும்போது இந்த வேர்டை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அலைன் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாரில் அலைன் லெஃப்ட் அலைன் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, சென்டர் டெக்ஸ்ட் இருக்குது, ரைட் இருக்குது. ஸோ அதாவது இந்த டெக்ஸ்ட்டை நம்ம சென்டர்லேயோ இல்லை வந்து லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நம்ம வந்து அலைன் பண்ணலாம். இப்போ நான் இப்படி கொடுத்தேன்னா எங்கே போகுதுன்னே தெரியாது. இப்போது நல்லா கொஞ்சம் ஜூம் கம்மி பண்ணாலும் சரி. இப்போ பாருங்கள், சென்டர்னு கொடுத்தா லெஃப்ட்டில் போகுது. அதே மாதிரி இப்போ லெஃப்ட்னு கொடுத்தாலும் அப்படி கொஞ்சம் சென்டரில் வரும். அதே மாதிரி ரைட்னா இந்த மாதிரி தப்பாக வரும். ஏன் அப்படி வருதுன்னா நம்ம கிளிக் பண்ணி டைப் பண்ணி இருக்கிறதுனால அது எந்த இடத்துல உள்ள அந்த அலைன் இதை கரெக்டாக அது எடுத்துக்கலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலைன் நம்ம எப்படி நார்மலாக ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணணுன்னா இந்த டைப் டூலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நான் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், இல்லைனா ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபுல்லாகவே ஃப்ரேம் போட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைப் டூலை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரேம் போட்டுக்க போகிறேன். இப்படி அப்படி போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து டைப் பண்ண போகிறேன். இது வேணால் கொஞ்சம் இப்படி கரெக்டாக அந்த பேஜ் அளவுக்கே அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து டைப் பண்ண போகிறேன் ஏதாவது ஒரு வேர்டு. டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இப்போ நான் லெஃப்ட்டுன்னு கொடுத்தேன்னா கரெக்டாக அது லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வந்துடுது. இப்போ ரைட்டுன்னு கொடுத்தேன்னா அது ரைட் அலைன்மெண்ட்டில் போயிடும். சென்டர்னா சென்டர்னு போயிடும். ஏன்னா இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு சென்டருங்கிறது கரெக்டாக தெரியுது. முதல்ல நம்ம டைப் டூலில் ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணி நம்ம டைப் பண்ணணுன்னா அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, அலைன்மெண்ட் வந்து நம்மளால் கரெக்டாக அலைன் பண்ண முடியாது. டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கரெக்டாக அலைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டுட்டு நீங்கள் அலைன் பண்ணிங்கன்னா இந்த அலைன்ங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். மேலே அந்த ஆப்ஷன் பாரில் பார்த்தா அந்த ஒரு 3 ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட்டு சென்டர் ரைட் கொடுத்துருப்பாங்க. அதே தான் பேராகிராஃப் பேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்களை அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஜஸ்டிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஜஸ்டிஃபைனா, இப்போ ஒரு வேர்டு இருக்குது, ஒரு வேர்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக நம்ம லெஃப்ட்லேயோ இல்லை சென்டர்லேயோ ரைட்லேயோ நம்ம வந்து அலைன் பண்ணிட்டோம். அது இல்லாமல் ஒரு பேராகிராஃபாக நம்ம டைப் பண்ணுறோம், ஒரு பேராகிராஃப் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு அலைன் பண்ண போகிறோம்னா அதுக்கு எப்படி நம்ம அலைன் பண்ணுறதுங்கிறத தான் இந்த ஜஸ்டிஃபைங்கிறதுல அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் ஒன்று வேணும். நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பேராகிராஃபை, அதாவது காப்பி பண்ணி வச்சுருக்கிற ஒரு பேராகிராஃபை நான் இங்கே வந்து எடுத்துக்கிறேன். இதோட சைஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். இப்போ நான் ஃபாண்டோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னதாக ஆக்கியிருக்கேன். இந்த பேராகிராஃப் வந்து ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன், வேறு ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லைனோடைய ஸ்பேஸும் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதையும் நான் இப்போ வந்து குறைச்சிக்கிறேன். இந்த லைனோட ஸ்பேஸ் எப்படி குறைக்கிறதுங்கிறதெல்லாம் நான் ஒரு முதல்ல உள்ள டுடோரியலில் நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்த்து சொல்லியிருக்கோம். அதை வேணால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லீடிங்கிறதுல நான் கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக ஓரளவுக்கு பேராகிராஃப் நல்லா இப்போ தெரியுது. இப்போது கொஞ்சம் இப்படி மேலே கொண்டு வந்துடுறேன். இது எப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் லெஃப்ட் ரைட் சென்டர்னு கொடுக்கலாம். இப்போ இதுதான் பேராகிராஃப். இதுதான் இப்போது நம்மளுக்கு பேராகிராஃப். பேராகிராஃப். ஸோ இப்போ இந்த பேராகிராஃபை நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அலைன்மெண்ட் நான் இப்போ சொன்ன மாதிரி லெஃப்ட்டுங்கிறது கொடுத்துருக்கோம். சென்ட்ரு வேணால் சென்டர்னு இப்படி வரும், ரைட்னா ரைட்னு வரும். நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா பேராகிராஃப் இப்போ இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது ஒரு ஆர்டராக இல்லை, கரெக்டாக ஒரே மார்ஜினில் அது இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஜஸ்டிஃபைங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பேராகிராஃப் பேனலுக்கு நான் வந்துடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஜஸ்டிஃபை இருக்குது, அதே மாதிரி சென்டர்
ஜஸ்டிஃபை இருக்குது, அதே மாதிரி ரைட் ஜஸ்டிஃபை இருக்குது. ஸோ இப்போ பாருங்க, இப்போ லெஃப்ட்டு தான் நார்மலாக நம்ம அப்ளை பண்ணுவோம். லெஃப்ட்டுங்கிறத நான் கொடுத்தோன்னே இப்போ பாருங்கப்போ ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கா மாதிரி நமக்கு ஒரு பேராகிராஃப் லுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு. பேராகிராஃப் மாதிரி கரெக்டாக இதுதான் ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொசீஜராக ஒரு பேராகிராஃப் வந்து இப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். நம்ம இந்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து அந்தளவு அந்த அலைன்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக இல்லாமல் இருந்தது, அந்த மார்ஜின்லாம். இப்போ நான் கொஞ்சம் சின்னதாக ஒரு பேராகிராஃப் ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ளே அந்த பேராகிராஃபை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபாண்ட்டோட சைஸை குறைச்சிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் நான் இப்போ சின்னதாக போட்டு அதுக்குள்ளே இந்த பேராகிராஃபை நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அதாவது காப்பி கொடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து அந்த லீடிங்கிறத ஆட்டோன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு பேராகிராஃப். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இப்போ பாருங்கள் லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறோம், அப்படி கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ இது ஒரு பேராகிராஃபு, ஒரு என்ட்ரு கொடுத்து தனியாக அந்த இதை எடுத்துக்கிறேன். இப்போ 2 பேராகிராஃப் இருக்குது, அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ பேராகிராஃபில் போயிட்டு நம்ம அந்த லெஃப்ட் ஜஸ்டிஃபைங்கிறத கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கே இப்போ தெரியும். இப்போ பேராகிராஃப் 2 பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு இது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப்ங்கிற அந்த பேனலை வந்து நம்ம இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறு எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் நம்ம அதிகமாக இதை யூஸ் பண்ண மாட்டோம். அலைன்மெண்ட்டு நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு மட்டும் தேவைப்படுறதுன்னா நம்ம ஆப்ஷன் பார்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ஜஸ்டிஃபைங்கிறது அந்த பேராகிராஃபில் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஜஸ்டிஃபைங்கிறத யூஸ் பண்ணலாம். மற்றபடி நார்மலாக ஒரு வேர்டோ இல்லை ஒரு லைனோ நீங்கள் டைப் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேர்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபைங்கிறது தேவைப்படாது. பேராகிராஃப் மாதிரி ஒர்க் பண்ணும்போது தான் இந்த ஜஸ்டிஃபைங்கிறது தேவைப்படும். அந்த டைமில் மட்டும் நீங்கள் இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டென்ட் ரைட் இண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப்கான ஒரு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. 2 பக்கமும் 2 மார்ஜினும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும்னா நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ அதே மாதிரி நான் இப்போ வந்து லெஃப்ட் இண்டென்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நான் அதிகமாக்க அது என்ன ஆகுதுன்னா அந்த இண்டென்ட் வந்து குறையுது. அதோட அந்த மார்ஜினோடைய ஸ்பேஸ், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த மார்ஜினோடைய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து குறையுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் ஒரு 50ன்னு கொடுத்துட்றேன். அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு 50ன்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு 50ன்னு கொடுத்தோன்னே 2 மார்ஜினும் பார்த்தீங்கன்னா அப்படி ஈவனாக இருக்கும். 2 பக்கம் மார்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். திரும்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 80 கொடுக்குறேன், நிறைய ஸ்பேஸ் வரா மாதிரி. இல்லைனா வந்து ஒரு 200 கொடுக்கலாம், இன்னும் நல்ல கிட்ட தெரியும், ஸ்பேஸ் நிறையா வரும். 200. அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 200ன்னு கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், இப்போ 2 பக்கம் மார்ஜினையும் ரொம்ப அதிகமாக நம்ம என்ன பண்ணியாச்சு, கம்மி பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து லெஃப்ட் இண்டென்ட் ரைட் இண்டென்ட், அந்த மார்ஜினை வந்து நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம்.